நண்பர்களே வணக்கம். விஜய் பிரயாக் பேசுகிறேன். நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் மிக முக்கியமான என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மள்ட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயி ரொம்ப முக்கியமான எம்ப்ளாயி 10 வருஷம் 5 வருஷம் இருக்கார். அவர் போயிட்டா யாரை நம்பி இந்த பிஸ்னஸ் இருக்குது? உங்களுக்கு இந்த சூட்சமும் தெரியுமா? ஹோட்டல்லாம் மாஸ்டர் எல்லாத்துலேயுமே சொல்கிறோம். கீ பர்சன் யார்? அவங்க போயிட்டா என்ன பண்ண முடியும்? இது என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யாருமே நம்மள்ட்ட நம்மளை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்பு. சரியா? வந்தவங்க வேறு வழியில் நம்மளை விட்டு போனால் வேறு எங்கேயும் சம்பாதிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கூட இருந்துட்டு இருக்காங்க. மேபி அவங்க ஒரு 10% விசுவாசமாக கூட இருக்கலாம். பட் இவங்க இல்லைனா என்னென்ன ஆகும் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்குமா? அதை யோசிங்க. நிறைய பேர் கொடுத்த காசு வரல, பிஸ்னஸ் நடத்த முடியாது. நம்ம நிறைய பணத்தை வெளியில் விட்டுருப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, பீப்புள் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம் ரன்னிங் கேபிட்டலை மேனேஜ் பண்ணுறது. ரன்னிங் கேபிட்டல் என்ன? பணம் இல்லை, என்ன பண்ணுறது? நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது என்னென்னா, பிஸ்னஸில் வர்ற கேஷ் ஃப்ளோ வேறு, ப்ராஃபிட் வேறு. நிறைய பேர் பணம் வந்துகிட்டே இருக்க மாதிரி தெரியும், ஒன்றும் நிற்காது. சில பேர் நிறைய கஸ்டமர் வச்சுருப்பாங்க, கம்மி ப்ராஃபிட் பார்ப்பாங்க. சில பேர் கம்மியான கஸ்டமர் வச்சுருப்பாங்க, நிறைய ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அந்த கேஷ் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கையில் நிறைய பணம் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு கணக்கு பார்க்க மாட்டோம். அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அது வெறும் பணம் உள்ளே வர்றதும் வெளில போகிறதும் வெறும் ரொட்டேஷனல் பிஸ்னஸ். அது என்னென்னா ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கிடையாது. நம்மளோட பிஸ்னஸ் ரொட்டேஷனாக பண்ணலை. நம்ம பிஸ்னஸ் பணத்துக்காக பண்ணுறோம். அதனால் எப்பயுமே இந்த வேர்டை நான் ரொம்ப மெயினாக சொல்கிறேன். ஸ்டே ப்ராஃபிட்டபிள், அவ்வளோதான். பணம் வேணும் பிஸ்னஸ்க்காக. லேக் ஆஃப் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ப்ராஃபிட் இல்லாமல் எதுக்கு பிஸ்னஸ்? ரைட்? அப்போ ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்கு பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட வேலை செய்கிறவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதை நம்ம யோசிக்கணும். அப்புறம் மற்றவங்கள நம்புறதை விட நம்மளை நம்பணும், அவ்வளோதான். இது நம்மளோட பிஸ்னஸ், நாம் தான் நடத்தணும். மற்றவங்க யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, மேபி உங்களோட குருவாக இருக்கலாம், அவ்வளோதான். என்னென்ன ரிஸ்க் வரும்ன்றதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன மாதிரி ரிஸ்க் வரலாம், இது எல்லாமே நீங்கள் நோட்டு போட்டு எழுதுங்க நண்பர்களே. ஒவ்வொரு விஷயமும் என்ன மாதிரி ரிஸ்க் வரலாம், எது டைமுக்கு டைம் எப்படி மாறலாம், இதுக்கெல்லாம் நம்ம இந்த ரிஸ்க்குக்கு நம்ம தயாராகணும். இது தயாராகாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் கஸ்டமர் நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நான் டீனரில் ஒரு ஹோட்டல் போவேன். நான் மட்டும்தான் போவேன். அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் வந்துட்டு, இந்த கிரேவி நல்லாயிருக்கும், இப்போ தான் வச்சது பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்க, புதுசாக வந்திருக்க ரெசிபி சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். 10 பேர் 15 பேர் 20 பேர் 50 பேரை கூட நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அந்த ஹோட்டலுக்கு. அப்போ அந்த கஸ்டமர், அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு முக்கியம் இல்லை, அந்த கஸ்டமர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் பாருங்க, அந்த கனிவு, அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஃபீட்பேக் வாங்கியிருக்கீங்களா கஸ்டமர்கிட்ட? நம்மளோட ப்ராடக்ட்டையும் சர்வீஸும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது? நம்மளை விட்டுட்டு நம்மளோட கஸ்டமர்ஸு வேறு காம்படிட்டர்ஸ்ட்டு போயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸை பற்றி ஃபீட்பேக் கேட்டிருக்கீங்களா? அவங்களுடைய சஜஷனை எடுத்துகிட்டு இருக்கீங்களா? எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட மென்டார்ட்ட போய் உட்காந்துருக்கீங்களா? இதை யோசிச்சிருக்கீங்களா? மென்டார் எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் எப்பயுமே சொல்லுவேன், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆமாசாமி போடுற எம்ப்ளாயிஸ் இருக்கவே கூடாது. ஒருத்தனாவது யோசிக்கிற முட்டாள்களை தேர்ந்தெடுக்காதீங்க. நம்மளோட ரெக்ரூட் பண்ணும்போது புத்திசாலிகளை தேர்ந்தெடுங்க. மெயின் உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்றதை எழுதுங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் கோல் என்ன? எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்? எவ்வளோ நாளாக ரன் பண்ணுறோம்? எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு? வர்ற காசை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா? என்ன மெயினான விஷயம்? கணக்கு வழக்கு பார்க்குறது நண்பர்களே. ₹1 எப்படி வருது, ₹1 எப்படி போகுது? இந்த அக்கௌண்ட்ஸ் யார்கிட்ட இல்லையோ, அக்கௌண்ட் தெரியாத நிறைய ஓனர்ஸ் இருக்காங்க, அதை நம்ம சரி பண்ணணும். இது அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்காகவோ நம்ம அக்கௌண்டனுக்கு தெரிகிற விஷயம் கிடையாது, நம்மளோட பிஸ்னஸ்ஸு. அதனால் இதை நம்ம கற்றுக்கணும் மெயினாக. அப்புறம் மார்க்கெட்டிங் பர்சன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால் நம்ம ப்ராடக்டை ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ மார்க்கெட் பண்ண முடியுதா? யாருக்கு ஒருத்தங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், சேல்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்க எல்லா பிஸ்னஸ்லையும் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம கஸ்டமரோட இன்வால்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த வச்சு நம்ம ப்ராடக்டை டெவலப் பண்ணோன்னா வேறு லெவல் போயிடும். அப்புறம் கஸ்டமர் எங்கே இருக்காங்க, என் மார்க்கெட் எங்கே? கஸ்டமர்ஸோடைய மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கணும். முதல்ல கஸ்டமரோட மார்க்கெட் தெரியணும். சரியா? அப்புறம் நமக்குன்னு ஒரு யூஎஸ்பி, நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட சர்வீஸ்க்குன்னு ஒரு யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட், நமக்குன்னு என்ன வேல்யூ இருக்குது மார்க்கெட்டில், அதுக்கான ஒரு பிளானை திட்டமிடுங்க. அவ்வளோதான். பிளானே திட்டம் பண்ணுங்க. டிசைன் ஒரு பிளான், அவ்வளோதான். இப்படி என்ன பிளான் பண்ணணுன்றதை ஒரு பிளான் பண்ணுங்கள். இதை முதல்ல பிளான் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன் நண்பர்களே. இவ்வளோ நேரம் பார்த்ததில்ல, முதல்ல ஒரு பிளானை ரெடி பண்ணுங்கள்.
எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், சரியா? அடுத்தது நம்மளோட வேல்யூஸ் என்ன, நம்மளுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு, அதுக்கு நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், மற்றவங்களோட நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம், நம்மளோட வேல்யூஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம், புரிய வச்சுருக்கோமா. ரெண்டாவது நம்மளோட கஸ்டமர் எங்கே இருக்காங்க, அந்த கோர் மார்க்கெட்டை முதல்ல கண்டுபிடிக்கும், கஸ்டமர் எங்கே இருக்காங்க. அப்புறம் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்களா டிஸ்லைக் பண்ணுறாங்களா, என்ன பிடிச்சிருக்கு, எதை வச்சு மாற்ற போகிறீங்க அதை கற்றுங்க. அப்புறம் நம்மளோட ப்ராடக்டையும் சர்வீசஸையும் மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் நமக்கு தெரியுமா. நம்மளோட சேல் பர்சன் இல்லை, என்ன பண்ண போகிறோம். மெயினாக தேவை ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தேவை என்ன தெரியுமா, எந்தூசியாசமாக இருக்குது. கடைசி வரைக்கும் எந்தூசியம், உங்களை பார்த்தாலே கஸ்டமருக்கு பிடிக்கணும், உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு பிடிக்கணும், முகத்தை அந்த மாதிரி வச்சிங்க. மெயினாக கணக்கு வழக்கு பாருங்கள், கணக்கு வழக்கு பார்க்காம எதுவும் சில ₹1 எப்படி வருது எப்படி போகுதுன்றதை பாருங்கள். மெயினாக கோல் செட்டிங் எடுத்துங்க, டெய்லி எல்லாத்தை விட ஒரு விஷயம் நண்பர்களே, கோல்டன் ஹவர் பண்ணுங்கள். கோல்டன் ஹவர் பண்ணுங்கள், ப்ளஸ் ஒரு மென்டாரை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா வேறு லெவல் போகும். இன்னொன்று, பிஸ்னஸ் வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். நம்பர் 1 உங்களால் மாற முடியும். உங்களோட மைனஸ் என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில், உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, உங்களோட ஸ்கில் செட் என்ன, இதுக்கு ஒரு லிஸ்ட்டு போடுங்க, சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட மென்டார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். யார் உங்களை விட்டு போனாலும், உங்களோட எம்ப்ளாயிஸோ உங்கள் பார்ட்னர்ஸோ யார் விட்டு போனாலும் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது மார்க்கெட்டில், அந்த மார்க்கெட்டை தக்க வைக்க நீங்கள் தான் போராடணும், சரியா? அதனால் ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு தயாராகுங்க. ஃபெயிலியர்ஸ் எப்படிலாம் வருன்றதை ஒரு பிளான் பண்ணுங்கள். எப்பயுமே கஸ்டமரை நம்புங்க, கஸ்டமர்கிட்ட பேசுங்க, கஸ்டமரோட ஃபீட்பேக் வாங்குங்க, அவங்க சொல்கிற ப்ளஸ் மைனஸை மாற்ற முடியுமான்னு பாருங்கள். அப்புறம் கணக்கு வழக்கு பார்த்து நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்கள். எந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ராஃபிட் வரலையோ அதை இமீடியட் நிறுத்துங்க. நம்ம ஒன்றும் சேரிட்டி பண்ணல, பிஸ்னஸ்ன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ்ன்றது ஒரு ப்ராஃபிட் சென்டர். கணக்கு வழக்கு பார்த்து எது லாபமோ அதை மட்டும் பண்ணுங்கள். மெயினாக பணத்தையும், அதாவது நான் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டையும் மணி மேனேஜ்மெண்ட்டும் 2 கண்ணுன்னு சொல்கிறேன், அதை மட்டும் விட்டுறாதீங்க. ரெண்டாவது, எந்த ஒரு எம்ப்ளாயை நம்பி இருக்காதீங்க. யார் இல்லைனாலும் பிஸ்னஸ் நடக்கணும். ஒரே ஒரு வரியை சொல்லி முடிக்கிறேன், மென் மே கம் அண்ட் மென் மே கோ, ஐ கோ அண்ட் ஃபார் எவர். த ப்ரூக் ஒரு வார்டை சொல்லுது, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி நண்பர்களே. யார் வந்தாலும் யார் போனாலும் சரி, இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நாம் தான் ஓனர், இது நம்மளோட பிஸ்னஸ், எம்ப்ளாய்க்கான பிஸ்னஸ் அல்ல. நாம் நினச்சா எத்தனை எம்ப்ளாயிஸ் வேணால் ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை எந்த ஓனருக்கு இருக்கோ அவங்க நின்றுவாங்க, ஜெயிச்சுருவாங்க. நம்மளே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டைரி போட்டு நோட்டு போட்டு எழுதி பாருங்கள், எதெல்லாம் உங்களோட மைனஸ் நான் உங்களுக்கே தெரிய வரும். நம்மளே பிஸ்னஸ் ஒரு ஆர்ட், அதை கற்றுக்கணும், அவ்வளோதான். எடுத்தோடனே ஓவியம் வரைஞ்சிட முடியாது, எடுத்தோடனே பைக்கை நல்லா ஓட்டிட முடியாது. ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், இது ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். யார் உங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள விட்டு விலகி நில்லுங்க. உங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை, அவ்வளோதான். நீ தான் ஹீரோ, முடிவு பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் எடுத்துட்டோமா, நம்பர் 1 ஆகி காட்டுறேன், அவ்வளோதான். அந்த முடிவோடு இறங்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி தான் நண்பர்களே. உங்களை அன்ஸ்டாப்பபிள், உங்களை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களோட வெற்றி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, விஷுவலைஸ் பண்ணுங்கள். See you on top.